உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திலிருந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வழங்கிட கேட்கலாம். சார் வணக்கம் சார். தற்பொழுது திரையரங்குகளுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்கள் எல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திரையரங்குகளுக்கு உள்ள வந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா, படம் முடிஞ்சு வரக்கூடிய ரசிகர்கள்ட்ட ரிவ்யூ எடுக்கிறாங்க. அந்த ரிவ்யூல என்ன பண்றாங்கன்னா, ஒரு படம் பார்த்துன்னா 800 பேர் படம் பார்த்தாங்கன்னா அதுல ஒரு 100 பேருக்கு பிடிக்காம போலாம், அல்லது 200 பேருக்கு பிடிக்காம போலாம், மீதி 600 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போலாம். இந்த நல்லா இருக்குங்கிற விமர்சனத்தை இவங்க போடாம ஒன்லி அந்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற 10 பேருடைய விமர்சனம் மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே வந்துட்டு இவங்களுடைய சேனல்ல பதிவேற்றம் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூ தான் இவங்களுக்கு டிஆர்பி அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி பண்ணும்பொழுது அந்த படத்துக்கு 100 கோடி 200 கோடி முதல் போட்ட தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாரு, அந்த பாதிப்பினுடைய விளைவு தமிழ் திரைப்பட தயாரிப்பு துறையவே ஒட்டுமொத்தமா காலி பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன பண்ணோம், இது வரைக்கும் பொறுத்து பார்த்தோம். இவங்க திருந்துற மாதிரி இல்ல. அதனால இனி திரையரங்க வளாகத்துக்குள் எக்காரணம் கொண்டு நீங்க பேட்டிக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை திரையரங்குகளுக்கு நாங்க அறிவுறுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி ரிவ்யூ அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறக்குள்ள ஏற்பாடுகளை தயாரிப்பாளர்கள், விநியோகர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் 3 பேர் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். விமர்சனங்கள் என்ற பெயர்ல தனி மனித தாக்குதலை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கமே. ஏன்னா நீங்க சும்மா இருந்துகிட்டு ஒரு படத்துடைய நிறை குறைகளை சொல்லுங்க. இதோட சினிமா ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு. இந்த 100 வருஷமா எத்தனையோ பத்திரிகைகள்ல விமர்சனங்கள் கொடுத்திருக்காங்க, எத்தனையோ டிவி சேனல்ல விமர்சனங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுவாங்க. அவன் நியாயம். அது ஏன்னா ஒரு பொது படத்துல வரும்போது மக்கள் பார்க்கக்கூடிய படங்களுக்கு நிறைவுகள் சுட்டி காட்டுறது. இப்ப வரக்கூடிய இந்த யூடியூப் சேனல்களுடைய என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா, குறைகளை மாத்திரமே சுட்டி காட்டுவது, நிறைகளை சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு பண்றாங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவது ஒழிய அந்த பாதிப்பை நாங்க சரி கட்டுறதுக்காக தான் இந்த முதல் முயற்சியை எடுத்து வச்சிருக்கோம். இணைப்பில் இணைந்து உங்களது கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி திருப்பூர் சுப்பிரமணியன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.